நெக்ஸ்ட் பா எக்ஸாம்பிள் 4.1 4.1 என்ன கேட்டிருக்காங்கப்பா ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 ஓட பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்காங்கப்பா எதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரேடியன்ஸ்லையும் சொல்லணும் டிகிரிலையும் சொல்லணும் ஓகே கிவன் சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 y ஈக்குவல்னு எடுத்துக்கலாமா அப்போ லெட் y ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் வந்து சைன் ஆயிருமாப்பா இங்கே ஆல்ரெடி y இருக்கா அப்போ sin y இஸ் ஈக்குவல் டு -1/2 இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க இங்கே சைன் இருக்கிறனால இந்த 1/2 சைன் ஃபங்க்ஷன் எடுத்துங்க சைன் π/6 நினைக்கலாமா ஏன்னா π/6 30 டிகிரி அப்போ சைன் 30 டிகிரி ஈக்குவல் டு 1/2 ஆயிடும் மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்கப்பா 1/2க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் நம்ம சைன் π/6ன்னு போட்டுக்கலாமா ஓகேவா அப்போ sin y இஸ் ஈக்குவல் டு -sin π/6ன்னு வந்துருமா implies sin y is equal to இந்த minus sin π/6 sin of minus π/6 நினைக்கலாமா ஏன்னா sin of minus π/6 equal to minus sin π/6 வரும் ஏன்னா sin of minus theta minus sin theta தானே இப்போ இந்த சைனும் சைனும் கேன்சல் ஆகுனா y is equal to minus π/6 வந்துருமா y is equal to minus அப்போ minus π/6ங்கிறது தான் என்னது பிரின்சிபல் வேல்யூ minus π/6 வந்து எதுக்குள்ளார தான் இருக்குது minus π/2 plus π/2 தான் இருக்குது ஓகேவா ஆமாம் இதை நான் கவனிச்சுக்கணும் இந்த வரக்கூடிய வேல்யூ வந்து -π/2 இருக்கலாம் +π/2 இருக்கலாம் இல்லைனா in between வேல்யூஸாக தான் இருக்கணும் ஓகேவா ஸோ -π/6 இஸ் பிலாங்ஸ் டு -π/2 +π/2 என்ன இன்டர்வல் க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்போ sin inverse ஆஃப் -1/2 ஓட பிரின்சிபல் வேல்யூங்கிறது -π/6 இது ரேடியனில் இஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு 30 டிகிரி இது வந்து என்னது இதில் டிகிரியில் அப்போ டிகிரியில் 30 டிகிரி -30 டிகிரி டிகிரியில் வந்து -30 டிகிரி ரேடியனில் வந்து -π/6 ஓகே சரி எக்ஸாம்பிள் 4.2 பாருங்கள் ஃபைண்ட் தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 ஓட பிரின்சிபல் வேல்யூ கேட்குறாங்க இஃப் இட் இஸ் எக்ஸிஸ்ட் இது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுமா இல்லை டஸ் நாட் எக்ஸிஸ்டான்னு சொல்லணும் சின்ஸ் த டொமைன் ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் என்னதுப்பா -1, +1 க்ளோஸ் இன்டர்வல் அதாவது வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட டொமைன் வந்து -1, 1 சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1 மினிமம் வேல்யூ வந்து -1 மேக்ஸிமம் வேல்யூ 1 தான் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கு 2 கொடுத்துருக்க அப்போ அண்ட் 2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு -1, 1 என்னோட க்ளோஸ்ட் இன்டர்வல் ஓகேவா சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வரைக்கும் வரலாம் 1 விட அதிகம் வரக்கூடாது அப்போ இங்கே என்ன கொடுத்துருங்க 2ன்னு கொடுத்துருக்காங்க அப்போ 2ங்கிறது 1 விட அதிகமாக இருக்கேன் அப்போ 2 இஸ் நாட் பிலாங்ஸ் டு -1, 1 என்னோட க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்போ தேர்ஃபோர் sin inverse of 2 என்னது does not exist sin inverse of 2 வந்து காண இயலாது ஓகேவா sin inverse of 2 is does not exist ஓகேவா எக்ஸாம்பிள் 4.3 பாருங்க find the principal value of 3 questions கொடுத்துருக்காங்கப்பா sin inverse of 1/√2 sin inverse of sin -π/3 sin inverse of sin 5/6 ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க sin inverse of 1/√2 y ஈக்குவல் எடுத்துக்கலாமா அப்போ இந்த sin inverse இந்த பக்கம் வந்தால் சைன் ஆயிருமா அப்போ sin y இஸ் ஈக்குவல் டு 1/√2 ஓகேவா இந்த 1/√2 சொல்லும்போது சைன் ஃபங்க்ஷனில் சைனுக்கு எந்த வேல்யூ வந்து 1/√2 sin π/4 sin 45 டிகிரி ஓகேவா sin π/4 அப்போ சைன் கேன்சல் ஆனால் y இஸ் ஈக்குவல் டு 5/4 அப்போ y இஸ் ஈக்குவல் டு 5/4 இஸ் பிலாங்ஸ் டு -π/2 +π/2 தானே என்னன்றவா க்ளோஸ் பண்ணுறவா -π/2 +π/2 க்ளோஸ் பண்ணுறது ஏன்னா -π/2 +π/2 இன்பிட்வீன் தான் என்ன இருக்குது π/4 இருக்குது ஓகேவா அப்போ π/4 இஸ் தி பிரின்சிபல் வேல்யூ செகண்ட் கொஸ்டின் பாருங்க sin inverse ஆஃப் sin -π/3 sin inverse sin கேன்சல் ஆயிடும் ஆன்சர் என்ன -π/3 -5னா -60 டிகிரி அது -90க்கும் +90க்கும் இன் பிட்வீன் தான் இருக்குது ஓகே அப்போ ஆன்சர் என்ன -π/3 இஸ் தி பிரின்சிபல் சொல்யூஷன் பிரின்சிபல் வேல்யூ தேர்ட் ஒன் பாருங்க sin inverse ஆஃப் sin 5/6 இப்போ நீங்கள் sin inverse sin கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா 5/6ங்கிறது எவ்வளோப்பா 5/6னா எவ்வளவு 30 அப்போ 5 × 30 150 டிகிரி வருது உனக்கு எதோட முடிச்சுக்கணும் 90 வரைக்கும் தான் வரணும் அதனால் 5/6 எப்படி எழுதுறீங்கன்னா π - π/6 எழுதிக்கலாமா π - π/6 30 என்னது 5/6 அடுத்து இங்கே பாருங்கள் சைன் ஆஃப் π - θ நீங்கள் நம்ம 11th பார்த்துருப்போம் sin π - θ ஆன்சர் என்னதுப்பா sin θ தானே ஆமாம் sin 180 - θ பைங்கிறது 180 sin 180 - θ தட் இஸ் என்ன தீட்டா sin θ ஓகேவா அப்போ sin π - π/6 sin π/6 எழுதலாமா இப்போ sin versus sin கேன்சல் ஆனால் ஆன்சர் என்ன π/6 π/6 இஸ் இன் பிட்வீன் என்னது -π/2 +π/2 என்னது க்ளோஸ்ட் இன்டர்வல் ஓகேவா